ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மூன்றாம் வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 26, 27. யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 26, 27. இந்த வார்த்தையை தியானிக்கும் முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சிலுவை பாடுகளின் நாயகரே, இந்த நல்ல வேளையிலும் கூட உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது கூட நீர் சிலுவையில் மொழிந்த மூன்றாம் வார்த்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுங்க. அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருந்த காட்சியை அநேக ஜனங்கள் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு மத்தியில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் சிலுவையின் அருகே நின்று தன் மகன் படும் பாடுகளை பார்த்து கொண்டிருந்தார். எந்த ஒரு தாயினாலுமே சகித்து கொள்ள முடியாத காட்சி அது. நம்ம பிள்ளைகளுக்கு சின்னதாக ஒரு காயம் பட்டாலே நம் உள்ளம் அப்படியே பதறும். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து தலையில் முள்முடி சூட்டப்பட்டவராக, கை கால்களில் ஆணிகளால் கடாவப்பட்டவராக, சரீரம் எங்கிலும் காயங்களுடன் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சி பார்க்கும்போது அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கக்கூடும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சிமியோன் மரியாளிடம் கூறியது போல இருதயம் நொறுங்குண்டவராக, துக்கம் நிறைந்தவராக சிலுவை அண்டையிலே இந்த மரியாள் நின்று கொண்டிருக்கிறாள். இந்த மரியாளை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமானால், இவர் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவர். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஆனால் மரியாள் தன்னை பற்றி பிறர் என்ன சொல்லுவார்கள் என்றோ, தான் எப்படிப்பட்டதான காரியங்களை எதிர்கொள்ள வேண்டி வருமோ என்றோ பயப்படல, யோசிக்கல, கலங்கல. பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அப்படியே அர்ப்பணித்தாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று. இந்த அர்ப்பணிப்பின் பாதையிலே அநேக பிரச்சனைகள் வருது, அநேக கஷ்டமான சூழ்நிலைகள் வருது. எல்லாவற்றையும் இந்த மரியாள் பொறுமையுடன் சகித்தாள். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அவள் முறுமுறுக்கவில்லை. நான் இவ்வளோ பெரிய காரியம் செய்கிறேனே, எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லிட்டு அவ கேட்கவும் இல்லை. அந்த எதிர்பார்ப்பு அந்த தாயின் இடத்துல இல்லை. தன்னுடைய அர்ப்பணிப்பில் உறுதியாக இருந்தால் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் அவள் உறுதியுடன் இருந்தாள். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு சீஷர்களுக்கு மத்தியில் இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்றும், உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வர்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லிட்டு கூட கேட்டாங்க. ஆனால் இந்த தாயின் இடத்துல ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு தாயின் அன்பு, சுயநலமற்ற அன்பு தாயின் அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ், எதிர்பாராது இல்லாத ஒரு அன்பு. அந்த அன்பு உள்ளம் கொண்ட தாயார் ஏக்கத்தோடு கண்ணீரோடு சிலுவை அண்டையிலே நின்று கொண்டு இருக்கிறார். பிதாவானவர் தனக்கு கொடுத்த பொறுப்பை செய்து முடித்தவராக, பிதாவானவர் தனக்கு கொடுத்த பொறுப்பை செய்து முடித்தவராக அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்க வைத்தது.
அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து தனது தாயாரை பார்த்து கூறுகிறார், ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று. இனி தன்னால் தன் தாயை பராமரிக்க முடியாது என்று எண்ணினவர் தனது தாயை பராமரிக்க வேண்டிய பொறுப்பை தனக்கு அன்பாயிருந்த சீஷனிடத்துல ஒப்புவிக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து அந்த பொறுப்பை யோவானிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் என்று சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து தமக்காக 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். 3 வருட காலமாக இயேசுவோடு கூட ஊழிய பாதையிலே பயணித்தவர்கள் இவர்கள். ஆனால் இந்த யோவானை போல இயேசுவினிடத்தில் அன்பு பாராட்டின சீஷன் யாரும் இல்லை, உரிமை பாராட்டிய சீஷன் யாரும் இல்லை. எந்த அளவுக்கு அந்த அன்பு, எந்த அளவுக்கு அவன் உரிமை பாராட்டினான் என்று சொல்லி பார்ப்போமானால், இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொள்ளும் அளவிற்கு. வேறு எந்த சீஷனுமே அந்த உரிமையை இயேசுவினிடமிருந்து எடுத்துக்கொள்ளல. இயேசுவுக்கும் யோவானுக்கும் இடையில ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. நமக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம தான் அந்த உரிமையை பல வேளைகளில் அவரிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறதில்லை. நாம் அவரை ஒரு தகப்பனாக நினைத்தால் அவர் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஒரு தாயா நினைச்சோன்னா அவர் நமக்கு ஒரு தாயா இருக்கிறார். எல்லாவித போராட்டமான சூழ்நிலையிலும் அவர் நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவருடைய உறவில் நாம் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது பல போராட்டமான சூழ்நிலைகள், துக்கமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அவரை விட்டு நாம் பின்வாங்கி போய் விடுகிறோமா என்பதை சிந்திக்க இந்த வேளையில கூட நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பின் நிமித்தம், அந்த உரிமையின் நிமித்தம், உறவின் நிமித்தம் சிலுவை அண்டையிலே வந்து நின்று கொண்டு இருக்கிறான். மற்ற எல்லா சீஷர்களும் சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், பின்வாங்கி போன ஒரு சூழ்நிலையில், உமக்காக மறிக்க வேண்டி வந்தாலும் நான் மறிப்பேன் என்று கூறின பேதுருவும் நான் கிறிஸ்துவை அறியேன் என்று மறுதலித்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு சீஷன் மாத்திரம் தனித்தவனாக சிலுவை அண்டையிலே வந்து நின்று கொண்டிருக்கிறான். உறவில் நிலைத்திருந்தது நிமித்தம் அந்த ஸ்லாக்கியம் இவன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து யோவானை பார்த்து கூறினார், அதோ உன் தாய் என்று. உடனே யோவான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். வாசிக்கலாம், யோவான் 19வது அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். உடனே மரியாள தனது தாயாக ஏற்றுக்கொள்கிறான். பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறதான மனப்பான்மை யோவானிடத்தில் காணப்பட்டது. அதனால தான் இயேசு கிறிஸ்து தனது தாயை பராமரிக்க வேண்டிய பொறுப்பை இந்த யோவான் இடத்தில் கொடுக்கிறார். மற்ற உறவினர்களிடத்திலோ யாரிடத்திலோ அந்த பொறுப்பை கொடுக்கல, யோவான் இடத்துல அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அவனும் உடனே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். நம்மிடத்தில் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறதான மனப்பான்மை காணப்படுகிறதா? பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது பொறுப்பை நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நமக்கும் அநேக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாயாக, தந்தையாக நம் பிள்ளைகளை கருத்தாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு, இது பெரிய பொறுப்பு. நம்மளுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வளர்க்கிறோமா என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததா, ஒரு மகனாக, மகளாக நாம் பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு. நாம் இதில் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம்? பொறுப்பை நாம் பாரம்னு நினைச்சா அது நமக்கு பாரமாக தான் இருக்கும். நம்ம சும்மான்னு நினைச்சோன்னா அது நமக்கு சுமையாக தான் இருக்கும்.
நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் எப்படி பார்க்கிறோம்? பிதாவின் சித்தம் செய்யவே நான் இவ்வுலகத்திற்கு வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தனக்கு பிதா கொடுத்த பொறுப்பையும் செய்து முடித்தவர். உலக பிரகாரமாக தனது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்து முடித்தார். சிலுவை பாடுகளின் மத்தியிலும் தனது அன்பை வெளிப்படுத்தினார். நாமும் நமது பொறுப்பை உணர்ந்து அதை நிறைவேற்றுகளாக இருப்போம். அது ஆவிக்குரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, அல்லது உலக பிரகாரமான பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். கணக்கு கேட்கும் கர்த்தர் இவர். நம் ஒவ்வொருவருக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆகவே நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.